2026 இந்த தேர்தல் காலத்தை நோக்கி தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் அடுத்து வெற்றி பெற போகிறார், யார் ஆளும் கட்சி, யார் எதிர்கட்சி, இப்படி எல்லாம் மாறி மாறி கேள்வி. இல்லை சர்வே எல்லாம் கூட வெளியே வருது, பார்க்க முடியுது. அதில் முக்கியமான ஒன்று, எல்லாருமே திமுக அதிமுக, இந்த அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது ஒரு பக்கம், குறிப்பாக இந்த திமுக அதிமுக தான். இப்போ மூன்றாவதாக விஜய்னு ஒருத்தர் வர்றாரு, அவரை கூட இந்த காம்படிஷனில் எடுத்துக்கிறாங்க, யார் சிஎம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திமுக அதிமுக கூட்டணி, அதை தாண்டி விஜயை புதிதாக வந்தவரை கையில் எடுத்துக்கிட்ட இவங்க இந்த சீமானை மட்டும் இந்த ரேஸில் எடுத்துக்கவே இல்லை. சீமான் அவர் எப்பவுமே தனியாக நிற்பார், அப்படியே போயிடுவார், ஒரு ஓட்டு சாதத்தை வாங்கிட்டு போயிடுவார். இவங்க 3 பேருக்குள்ள தான் காம்படிஷனே, இவங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து முதல்வர். அப்படி ஒரு பிம்பத்தை மீடியா முதற்கொண்டு எல்லாமே கட்டமைச்சிட்டு தான் இருக்கீங்க. நிறையா அந்த வியூகங்கள் அமைச்சு ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் சொல்லுவீங்களே, அவங்களும் சேர்த்து தான். இதில் நீங்கள் சீமானை ஏன் சேர்க்க மாட்டீங்கன்னு புரிய மாட்டேங்குது. எந்த அடிப்படையில் அவரை நீங்கள் விலக்கி வைக்கிறீங்க? இந்த 3 பேருக்குள்ள தான் காம்படிஷன், சீமான் கிடையாதுன்னா எப்பவுமே தனித்தே நிற்கிறாரு. 1%, அப்புறம் 2%, அப்புறம் 4%, அப்புறம் 8%, இப்படி தான் வாங்கிட்டு இருப்பாரு, 10, 12 வருவார் அப்படின்ற எண்ணத்தில் இந்த சர்வேயெல்லாம் நீங்கள் வெளியிடுறீங்க. அதை தாட்டிலும் திமுக அதிமுக விஜய் புதுசாக இன்னும் தேர்தல் காலத்தை சந்திக்காத விஜயை கூட இந்த ரேஸில் வைக்கிறீங்க. சீமானை வைக்க முடியலையே. அவ்வளவுக்கு அவருடைய அரசியல் பின்தங்கி போயிடுச்சு. அவர் சமீபத்தில் நடத்திய அந்த மாடுகளுக்கான மாநாடே மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாச்சு எல்லா இடங்களிலும். நான் என்ன கேட்குறேன், இப்போ சீமானுக்கு எத்தனை ஓட்டு வந்திருக்கு 2024? 35 லட்சம் ஓட்டுகள், 8% வாங்கி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிடுச்சு. அந்த 35 லட்சத்தில் 5 லட்சத்தை விட்டுருங்க, 30 லட்சம் ஓட்டு சாலிடா. இந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட யாருமே டைரக்டாக வந்து ஓட்டு போட்டது கிடையாது. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இல்லை வேறு என்னென்ன கட்சி, பாமக, விசிக, காங்கிரஸ் எல்லாத்துக்கும் போட்டவங்க தான். கடைசியாக அவர்கள் தேர்ந்தெடுத்த இடமாகத்தான் நாம் தமிழர் கட்சியை பார்க்க முடிஞ்சது. அதற்காக அவர்கள் வாக்களித்தது தான் என்டிகே. இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வாக்களித்த 30 லட்சம் பேரும் காசுக்காகவோ வேற ஒரு எந்த ஒரு தேவைக்காகவும் அவங்க ஓட்டு போட்டது கிடையாது. அவங்க உரிமை நம்மளுடைய தமிழ்நாடு, தமிழர்கள் ஆளணும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டை தான் இந்த ஓட்டு 30 லட்சம். நான் 35 லட்சத்தில் ப்ளஸில் 30 லட்சத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறேன். இந்த 30 லட்சம் பேரும் நாம் தமிழர் கட்சியில் இந்த ஓட்டு போட்ட 30 லட்சம் பேரை பார்த்து நான் கேட்குறேன், இப்படிப்பட்ட ஒரு சர்வேலாம் வெளியிடுறாங்க. திமுக அதிமுக மற்ற கட்சிகளை வச்சவங்க, புதுசாக வந்த விஜயை கூட எடுத்துக்கிறவங்க, சீமானை மட்டும் நாம் தமிழர் மட்டும் விலைக்கு வச்சிருக்காங்கல்ல. இந்த 30 லட்சம் ஓட்டு போட்டிங்கல்ல, நீங்கள் நினச்சா இந்த தேர்தலிலே 2026 தேர்தலிலே சீமான் முதல்வராக முடியும். ஆமாம், கண்டிப்பாக முடியும், மாற்றுக்கருத்து எனக்கு கிடையாது. இந்த 30 லட்சம் பேர் நினச்சிங்கன்னா சீமான் மட்டும் கிடையாது. சீமான் ஆள வேண்டும், சீமான் சிஎம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நான் இப்போ ஒன்று சீமானுக்காக பேசுகிறேன், சீமான் கட்சியெலாம் கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த ரேஸ் பார்க்கும்போது எல்லாருமே தனித்தனித்து வைக்கிறாங்க. ஸ்டாலினை வைக்கிறாங்க, திரு ஸ்டாலின் அவர்கள், திரு எடப்பாடி அவர்கள், திரு விஜய் அவர்கள் வர்றாங்க. ஆனால் சீமானை காணும். அவர் வழக்கம் போல ஒரு ஓட்டு வாங்கிட்டு ஓரமாக இருப்பார் தான் நிறைய செய்திகள், ஏன் ஆங்கில பத்திரிகைகளோடு அப்படி தான் வந்துச்சு. வியூகம்ன்றது யார் வேணாலும் அமைக்கலாம். அதனால சொல்கிறேன் நான், இந்த சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்ட 30 லட்சம் பேரும், ஜஸ்ட் 30 லட்சம் பேரும், எனக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட் இருக்கான். அதில் நான் சொல்கிறத கேட்க 5 பேர் இருக்கான். எப்படி 10 பேரில் நான் சொல்கிறத கேட்க 5 பேர் இருக்கான். நான் உங்களை 5 பேர்லாம் சொல்லலை. நீங்கள் நினச்சிங்கன்னா 30 லட்சம் பேர் ஒருத்தரும் அவருடைய பங்குக்கு 2 பேருடைய கரங்களை பிடித்து 2 பேரை நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வைக்கிறீங்க. 2 or 3, 2 அல்லது 3 நபர்கள் வச்சுக்கோங்களேன். ஒரு நபரும் வெறும் 3 பேர், உன் சொந்தமாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உன் கொலீக்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று 3 பேர், இந்த 30 லட்சம் பேர் ஓட்டு போட்ட நீங்கள் ஒருத்தரும் 3 பேரோ இல்லை 2 பேரோ நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க என்னவாக இருக்கும் 2026. சீமானை தவிர்த்து விட்டவர்கள் சர்வே வெளியிடுவாங்களா, இல்லை அரசியல் களத்தை அப்படியே தீர்மானித்து வச்சுருவாங்களா? ஜஸ்ட் 2 பேர் வச்சா கூட 30 லட்சம் + 2 ஆச்சு, எவ்வளோ ஆச்சு? 90 லட்சம். 90 லட்சம் ஓட்டுகள் என்றாலே, தனித்து ஒருத்தர் வாங்கிட்டாருனாலே அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த 4 முனை போட்டினா, நான் சொல்கிற மாதிரி 3 பேரை ஒரு 30 லட்சம் ஓட்டு போட்ட 30 லட்சம் பேரும் 3 நபர்களை கரங்களை பிடித்து வாக்குகளை செலுத்தி விட்டால் சீமான் 2026 முதல்வர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் கட்சிக்கு ஆதரவாக கட்சி கொள்கையெல்லாம் நான் பேச வரல. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் இந்த ஓட்டப்பந்தயத்திலே சீமானை விலைக்கு வைக்கிறார்கள். அவர்களுடைய தொண்டர்களுக்கு இதிலே ஒரு அது உங்களோட இந்த இது பூஸ்ட் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. என்னப்பா நம்ம தலைவரை ஓரமாக வச்சுட்டாங்க, தலைவர் கூட இல்லை, அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான், அவரே மென்ஷன் பண்ணுவார், நம்ம என் தலைவர்னு சொல்லுவானே, அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வச்சிருக்காரு அவர். அப்படிப்பட்ட அந்த நபரை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா தொண்டர்கள் தம்பிகள் சொல்லுவாங்க. தம்பிகள் அவங்களுடைய அந்த பூஸ்ட் குறைஞ்சிரும், அந்த எனர்ஜி குறைஞ்சிரும். இப்படி ஒரு பிம்பத்தை காட்டும்போது நான் உங்களுக்கு பூஸ்ட் ஏற்றுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் நினைத்தால் 30 லட்சம் பேரும் ஓட்டு போட்ட நீங்கள் 30 லட்சம் பேர் தெரிஞ்சு காசு வாங்கியிருப்பீங்களான்னு தெரியாது. ஏன்னா காசு அவங்க கொடுக்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. காசு கொடுக்காதவர்களிடம் காசு வாங்காமல் ஓட்டு போட்ட 30 லட்சம் பேர், நீங்கள் தலா 2 பேர் அல்லது 3 பேரை கைப்பிடித்து ஓட்டு போட வைத்தாலே 2026 முதல்வராக சீமான் வரலாம். அதை அந்த நாம் தமிழர் கட்சி எப்படி அதை நீங்கள் கொண்டு போக போறீங்கன்றது இந்த ஓட்டு போட்ட உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. நான் சொல்ல காரணம்,
இந்த 2026 அரசியல் களத்தில் சீமான் ஒதுக்கப்பட்டதற்காக நான் இந்த கருத்தை சொல்றேன். இது சரியா வருமா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் அதை பிராக்டிக்கலா செய்யணும். நான் ஜஸ்ட் ஒரு ஒரு பதிவா சொல்லிட்டேன். பிராக்டிக்கலா செய்ய முடியும் அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு. இந்த ஓட்டு போட்ட 30 லட்சம் பேர் கையில தான் இருக்கு. ஸோ 2026 சீமானும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் இருப்பார். வெற்றி கோட்டின் அருகே சென்று வெற்றி கோட்டை முத்தமிடுவாரா அப்படின்றத 2026 தான் பார்க்கணும். அது அவங்களுடைய தம்பிகளின் கையில தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத.